ஹலோ பசங்களா. பாட்டி இப்போ ஒரு அழகான கதை சொல்ல போறேன். கேட்க தயாரா? ஒரு அழகான பசுமையான காட்டின் அருகில் நீலமாக மின்னும் ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தின் அருகில் டோபி என்ற ஒரு சின்ன ஆமை வாழ்ந்து வந்தது. டோபிக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அந்த சன்னி மலை உச்சிக்கு செல்ல வேண்டும் என்று அது மகிழ்ச்சியாக சொன்னது. மலையின் உச்சியில் சூரியனைப் போல பிரகாசிக்கும் ஒரு தங்க நிற மலர் மலர்ந்திருந்தது. அதை பார்க்க எல்லா விலங்குகளும் ஆச்சரியப்பட்டன. ஒரு நாள் காலையில் டோபி மலையை ஏறத் தொடங்கியது. மெதுவாக மெதுவாக மேலே சென்றது. ஆனால் பாதி வழியில் அதன் கால்கள் வழுக்கின. உருண்டு உருண்டு கீழே விழுந்தது. டோபி சோகமாக, ஐயோ, என்னால் முடியவில்லையே என்றது. அப்போது ரூபி என்ற முயல் அங்கே துள்ளிக் கொண்டு வந்தது. கவலைப்படாதே டோபி என்றது ரூபி. விழுவது தோல்வி இல்லை, அது ஒரு புதிய பாடம். அடுத்த நாள் டோபி மீண்டும் முயன்றது. இந்த முறை இன்னும் கொஞ்சம் உயரம் ஏறியது. ஆனால் பலமான காற்று வீசியது. மீண்டும் கீழே விழுந்தது. டோபி சோர்வாக, நான் மிகவும் சிறியவன் என்றது. ரூபி சிரித்தபடி சொன்னது, ஒவ்வொரு முயற்சியும் உன்னை இன்னும் வலிமையாக்குகிறது. அதன் பிறகு டோபி தினமும் பயிற்சி செய்தது. சிறிய கற்களில் ஏறியது, புல்களை பிடித்து நிற்க கற்றுக்கொண்டது, மெதுவாக நகர பழகியது. ஒவ்வொரு தவறும் அதற்கு ஒரு புதிய பாடம் கற்றுக் கொடுத்தது. இறுதியாக ஒரு அழகான காலை டோபி தன்னம்பிக்கையுடன் சொன்னது, இந்த முறை கண்டிப்பாக முடிப்பேன். மெதுவாக உறுதியாக மேலே ஏறியது. காற்று வீசியது, கற்கள் வழுக்கியது. ஆனால் டோபி விடாமல் முயன்றது. இறுதியில் அது மலையின் உச்சியை அடைந்தது. தங்கமலர் இன்னும் பிரகாசமாக ஜொலித்தது. எல்லா விலங்குகளும் கைத்தட்டி வாழ்த்தின. டோபி மகிழ்ச்சியுடன் சொன்னது, நான் தோல்வி அடையவில்லை, வெற்றிக்காக பயிற்சி செய்தேன். கதை சொல்லும் நெறி, தோல்வி என்பது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான முதல் படி. மீண்டும் மீண்டும் முயன்றால் வெற்றி நிச்சயம். மீண்டும் உங்களை இனி ஒரு புதிய கதையோடு சந்திக்கிறேன். பாய். கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.